நீங்க இப்படிலாம் சொன்னாலும் மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னா, அந்த அட்ராக்ஷன் பொலிட்டிக்கல்ல ஒரு லீடர் இருக்காருன்னா அட்ராக்ஷன் தான். ஓட் சோரிக்காக போட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் சோரின்னு பேர் வாங்கிட்டு வந்திருக்காரு. பீகார் மக்கள் ஹார்ட் மட்டும் இல்லாம, இந்திய மக்களோட ஹார்ட்டையே திருடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசியல்ல லைம் லைட்லயே இருக்காரு. இத தாக்கு பிடிக்க முடியாம தான் எடப்பாடி பழனிசாமி, ஐயய்யோ! ஊர் ஊரா போறோம், கூட்டம்லாம் திரளுது, இருந்தாலும் நம்ம மேல ஒரு அட்ராக்ஷன் வர மாட்டேங்குது. YouTubeல போயிட்டு நீ சர்க்காரியா விஜய் சோரி டிவி ஆங்கர் கூட உட்கார்ந்து நான் கூட்டா சொல்றேன். சிரிக்கிற மாரி வந்து பேட்டி குடுத்துட்டு இருக்காருங்க. நீ சர்க்காரியா பார்க்கவே கஷ்டமா நீ இருக்கு. நீ நீ சர்க்காரியா சோரி சரியா? என்ன சரியா? நீ கக்கூஸ் சோரி. கக்கூஸ்ல கூட திருடுற நீ. என்னங்க பானி, பூரி அந்த மாரி அதுதான் சொல்றீங்க. சொல்றேங்க. நீ கக்கூஸ் சோரி. கக்கூஸோட திருடுற நீ. நீ சர்க்காரியா சோரி. உங்க அப்பா அங்கேருந்தே திருடினான். சரியா? எடப்பாடி பழனிசாமி போய் அங்கே போய் உட்காந்துருக்காரு அப்படின்னாக்கா, எடப்பாடி பழனிசாமியை பேட்டி எடுப்பதற்கு யாராவது வந்தால் பேட்டி கொடுக்குறாரு. ஓ! அது ஆர்கானிக்கா நடந்த பேட்டி. ஆமாம், ஓகே, சரி. ஓகே. ஆர்கானிக்காக நடந்தது. நீ 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 பண்ணதெல்லாம் என்ன? நீ நடந்து வரது ஜமக்காலத்தை விரித்து அப்படியே உட்காந்துக்கிட்டு நீ லேக்கியம் விற்கிற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டியே, அது என்ன அப்படி ஆர்கானிக்காக நடந்ததா? ஆர்கானிக்காக நடந்ததா? எத்தனை கட்டு இதில் எடுப்போமா? ஏங்க நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கள, பார்த்தா தெரியுங்களே எத்தனை கட்டு வருதுன்னு. ஸ்டாலினுடைய பேச்சு எடுங்க, எத்தனை கட்டு வருதுன்னு எடுப்போமா?